காட்டியானம் அரிசியை வந்து எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குக்கரில் வந்து பண்ணது கிடையாது. அதனால் எனக்கு குக்கரில் வந்து எத்தனை விசில் வச்சு எவ்வளோ தண்ணி வைக்கணும்லாம் தெரியாது. வடிக்க மட்டும்தான் செய்வேன். முன்னாடி நாள் நைட்டே அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. எந்த பாரம்பரிய அரிசி பண்ணாலும் இது மாதிரி தான். அப்புறம் காலையில் வந்து அதை நம்ம சமைச்சு சாப்பிட்ற வேண்டியதுதான். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இதே இது இந்த மாப்பிள்ளை சம்பா கைக்குத்தல் அரிசிலாம் ரொம்ப டைம் எடுக்கும். பசங்க வந்துட்டு இன்றைக்கி வாஃபிள்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதோட ரெசிபி நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போலாம் வந்து இது மாதிரி வாஃபிள்ஸ் பண்ணேன்னா சினமன் பவுடர் போட்டு பண்ணுறேன். பசங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டர் போட்டுட்டு மேலே வந்து வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பேட்டர் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி போட்டுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்காக நான் மேப்பிள் சிரப் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வந்து ஜீனி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த டைம் வந்துட்டு மேப்பிள் சிரப் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த பாட்டில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதனால் இதுதான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸ்நாக்ஸ்க்காக வந்துட்டு ப்ளூபெரிஸ் தான் வச்சுருக்கேன். ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், பயங்கரமாக புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பசங்கிட்ட கேட்டேன், சரி பரவாயில்ல வைங்க அப்படின்ட்டாங்க. உதிரி உதிரியாக சூப்பராக வந்து ரைஸ் வந்து குக் ஆகிருக்கு. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.